எல்லாருக்கும் வணக்கம். புது வருஷம் ஸ்டார்ட் ஆக போது இன்னும் 2 நாள்ல. ஸோ இந்த புது வருஷம் ஸ்டார்ட் ஆக நிறைய புது அப்டேட்களும் வந்திருக்குது. கண்டிப்பா உங்களோட வீட்டை மின்சாரம் செக் பண்ண வந்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணி போட்டு பில் தரைக்கே கண்டிப்பா இப்படி ஒரு துண்டும் தந்திருப்பாங்க. உங்களோட அந்த பில்லோட சேர்த்து இப்படி ஒரு துண்டும் தந்திருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களோட மின்சார பில்லை எனி பேப்பரில் வராது. அதை நாங்கள் இமெயிலுக்கு இல்லை ஃபோனுக்கு எடுத்துக்கொள்ளாமன்ட்டு தான் இந்த டீட்டெயில்ஸ் ஸோ இது நாங்கள் எப்படி பதிகிறது, எங்களோட மொபைலுக்கு எடுக்கிறண்டா எப்படி பதிகிறது, அதே போல் எங்களோட ரீடிங் எவ்வளோ இருக்குன்னு மொபைலுக்கு பார்க்குறண்டா எப்படி பதிகிறது, உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இமெயிலில் போய் எப்படி இமெயிலில் இந்த பில்லை எடுத்துக்கொள்வது ரெண்டை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பழகிக் கொள்றதுக்கு. மற்றும் இந்த தகவலை உங்களோட நம்பரோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு பயிருக்கு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இனி பில்லு வராதுன்றது முக்கியமான விஷயம் உண்டு. இப்போதான் முதல்ல எங்கள் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்டா இதே போல நிறைய விஷயங்களை எங்கள் சேனலில் பார்த்துக்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நோ மோ பிரிண்டட் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு நிறைய இதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது எப்போ இது கொண்டு வர போகிறோம். அதாவது எங்களுக்கு வர எனி பில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ண போகிறோம். எனி பேப்பரில் பில்லு வராது. எனி உங்களுக்கு இமெயில் மூலம் தான் வரும். ஸோ இந்த இமெயில் மூலம் வருமானேக்கு நான் யோசிக்கணும். இது அப்படியே ஃபோரன் இதுக்கு மாறிக்கொண்டு இருக்குது. ஸோ ஃபோரன்ஸில் எல்லாம் இமெயிலாம் வாரது, பில்லாக வாரல. அதே போல் இங்கேயும் எனி எல்லாம் இபில்ல தான் வரப்போகுது. எல்லாமே மெயிலுக்கு இல்லை ஃபோனுக்கு தான் வரப்போகுது. ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட இதை பதிஞ்சு வச்சுக்கொள்ளணும். உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்து உங்கள் நார்மல் ஃபோனில் ரீடிங் பார்க்குறது, ப்ரைஸ் பார்க்குறேன்டா கூட நார்மல் ஃபோன்லையும் பதிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். இல்லை நீங்கள் பில்லாகவே எடுக்க போகிறீங்க அப்படின்னுக்க உங்கள்கிட்ட இமெயிலையும் பதிஞ்சு வச்சுக்கொள்ளலாம். ஸோ உங்களுக்கு நார்மலாக ரீடிங் பார்க்க வருவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு பில் எதுவுமே தரப்பட மாட்டாது. அந்த பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயிலுக்கு வரும். அப்படி உங்கள்கிட்ட மெயில் பார்க்க வசதி இல்லை, உங்களுக்கு மெயில் பார்க்க தெரியாது, உங்களோட சின்ன ஃபோன் தான் இருக்குது அப்படின்னா பிரச்சனை இல்லை. அந்த ஃபோனுக்கும் ஒரு குறுஞ்செய்தியில் வரும். உங்களுக்கு எவ்வளோ ரீடிங் வந்திருக்குது, எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்குது, நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் கட்டணும், எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த குறுஞ்செய்திலையும் பார்த்துக்கொள்ளக்கூடியமே இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் பதிஞ்சு வச்சு கொள்ளணும். நார்மலாகவே இது எல்லா இடத்துலையும் வந்துட்டுது. ஆனால் கூட இப்போ ஜெஃப்னால இது விநியோகிக்கப்பட்டு கொண்டு வருது இந்த பில்லோட இந்த இது. ஸோ இதில் என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு தை மாதம் 1ஆம் தேதியோட இந்த அச்சிடப்படக்கூடிய இந்த காகிதத்தால் நிப்பாட்டப்பட போகுது. அதாவது இந்த காகிதத்தால் நிப்பாட்டப்பட போகுது. அதுக்கு பிறகு எல்லாமே மெயில் தானே குறிப்பிட்டிருக்காங்க. அது நாங்கள் எப்படி பதிகிறது, எப்படி செஞ்சு கொள்றோன்னு தெரிஞ்சு கொள்றதுக்காண்டி ஒரு சின்ன நோட்டீஸ் எங்களோட பில்லோட தந்திருப்பாங்க. ஸோ இதுலேயே கொஞ்சம் விளக்கமாக போட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லித்தாரேன். உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு பார்த்துக்கொள்றதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட நார்மல் மொபைலை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் போயிட்டு REG என்று டைப் பண்ணி போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை அடிக்கணும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இந்த பில்லில் இருக்குது. உங்களோட பழைய பில் எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களோட பழைய பில்லில் இருக்கும். கிட்டத்தட்ட 10 இலக்கம்னு நினைக்கிறேன். அந்த நம்பரை அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் இதில் கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் அந்த மெசேஜை சென்ட் பண்ணணும். எந்த நம்பருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இதிலே கொடுத்துருக்காங்க. 1987 என்ற நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். எப்படி டைப் பண்ணுற என்னமா என்ன உங்களுக்கு கீழே போடுறேன். உங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க எப்படி டைப் பண்ணுற அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு 1987 என்ற இந்த நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். இது சென்ட் பண்ணுற கட்டாயமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபா கிட்ட வெட்டுறாங்க. எனக்கு 3 ரூபா சச்சம் பட்டினவங்க 4 ரூபா கிட்ட இந்த மெசேஜுக்கு வெட்டுப்படுது. ஓகே, ஸோ நீங்கள் அனுப்பின உடனே உங்களோட மொபைலில் ஏற்கனவே இது ரிஜிஸ்டர் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா அது வேறு உங்களோட மொபைல் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது அப்படின்ட்டு. இல்லை இப்போ தான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்கன்னா ஓகே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வரும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். அதனால் எனக்கு வந்திருக்கு நீங்கள் இந்த நம்பரில் அக்கௌண்ட் நம்பரை ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா இன்னொரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பில்லை இதுக்குரிய பில்லை இ பில்லாக்கி அதை உங்களோட மெயிலுக்கு பெற்றுக்கொள்றது எப்படியாண்டு. ஸோ இதுக்கு 2 வழி இருக்குது. ஒன்று நீங்கள் மொபைலில் நார்மலாக மெசேஜ் அனுப்புகிற மூலம் செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். அப்படி இல்லைன்னா கூகுளில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு செஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ 2 முறையும் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நார்மல் மெசேஜில் எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்குரிய ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செய்யணும்னா கேபிட்டல் இலக்கத்தில் பார்த்தீங்கன்னா இபில் அப்படின்னு டைப் பண்ணணும். EBILL அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு பிறகு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும். அக்கௌண்ட் நம்பர் சொல்லிக்கிறேன். இந்த பேப்பரில் உங்களோட பழைய பில் பேப்பரில் இருக்கும் அக்கௌண்ட் நம்பர். ஸோ அந்த அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும். அதுக்கு பிறகு உங்களுடைய மின்னஞ்சல் அதை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தா அப்புறம் ஸ்பேஸ் போட்டு அதுக்கு பிறகு உங்களுடைய மின்னஞ்சல் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைப் பண்ணிக்கே இடைவெளியை போட்டுக் கொள்ளுங்க. இபில் அதுக்கு பிறகு இடைவெளி, அதுக்கு பிறகு அக்கௌண்ட் நம்பர் அதோட கணக்கிலக்கம், அதுக்கு பிறகு இடைவெளி, அதுக்கு பிறகு மின்னஞ்சல் இமெயில் அதை நீங்கள் கொடுக்கணும். கொடுத்துட்டு சேம் அதே நம்பருக்கு 1987 நம்பருக்கு நீங்கள் அனுப்பணும். இதுக்கு குறிப்பிட்ட கட்டணம் வரவிடப்படும்.
ஓகே, இப்படி செஞ்சு நீங்கள் உங்களோட பில்லை வந்து மெயிலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு வந்து வெப்சைட்லேயே செய்யக்கூடிய நாலேஜ் இருக்குது அப்படின்றீங்க, நீங்கள் நார்மலாக வெப்சைட்லேயே போகலாம். அதுக்குரிய ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ebill.ceb.lk இதுக்கு ஒரு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய்க்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி டைப் பண்ணி போட்டுருங்க. இதை பார்த்து டைப் பண்ணி நீங்கள் போய்க்கொள்ளக்கூடியமா இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ள போய் பதிவணும். இதுக்குள்ள போய் எப்படி பதிவு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இப்படியான ஒரு வெப்சைட் வரும். உங்களுக்கு ஒரு பக்கத்தில் கார்டன் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு இதில் போன உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து உங்களோட கணக்கிலக்கம் அக்கௌண்ட் நம்பரை கேட்டிருப்பாங்க. நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி பழைய பில்லில் இருக்கும் அக்கௌண்ட் நம்பர். ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு அங்கால பார்த்தீங்கன்னா வெரிஃபை அக்கௌண்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த வெரிஃபை அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணோன்னே உங்களோட இந்த அக்கௌண்ட் வந்து எந்த நம்பரில் வெரிஃபை ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். ஸோ அதுலேயே நம்பர் காட்டுவாங்க, கடைசி 2 இலக்கம் காட்டுவாங்க. இது உங்களோட நம்பரா அப்படின்னு. ஓகே, இது உங்கள் நம்பர் அப்படின்னா இட்ஸ் மீ அன்றதை நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ கொடுத்தோடனே அந்த நம்பருக்கு உங்களுக்கு ஓடிபி கிட்டத்தட்ட 6 இலக்கத்தில் ஒரு டிஜிட்டல் இலக்கத்தில் அந்த ஓடிபி போகும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் பெற்றுக்கொண்ட பிற்பாடு அந்த ஓடிபி அது கீழே பார்த்தீங்கன்னா ஓடிபின்னு கேட்டிருப்பாங்க. அதில் கொடுத்துட்டு அதை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இமெயில் வந்து டைப் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இமெயிலும் அப்புறம் திருப்பி ரீரைட் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த இமெயில் பாக்ஸில் உங்களோட இமெயில் அட்ரஸ் எந்த இமெயில் அட்ரஸுக்கு பெற்றுக்கொள்ள விரும்புகிறீங்களோ அந்த இமெயில் அட்ரஸை டைப் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அதை காப்பி பண்ணி போடாமல் கீழே அதே போல் டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் எங்கேயாவது எழுத்துப்பில் விட்டாலும் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடியமாக இருக்கும். ஸோ கீழே திருப்பி உங்களோட இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணி போட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சர்வ் அண்ட் இருக்கும். அந்த சர்வ்ன்றதை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸோ சர்வ்ன்றதை கொடுத்தோன்னா உங்களோட மெயிலுக்கு வெரிஃபிகேஷன் கோட் போகும்னு குறிப்பிட்டிருப்பாங்க. நீங்கள் உங்களோட மெயிலில் போய் வெரிஃபை பண்ணணும். மெயில் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கும். இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர், அந்த அக்கௌண்ட் யார்கிட்ட பேர் இருக்கோ அவர்கிட்ட பேர், அதுக்கு கீழே உங்களோட இமெயில் அட்ரஸ், இந்த 3மே வந்திருக்கும். ஸோ இதுக்கு கீழே ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா வெரிஃபை அப்படின்னு இருக்கும். அந்த வெரிஃபையை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபை ஆகிட்டுது. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் மொபைல் அனுப்பியும் செஞ்சு கொள்ளலாம். நான் சொன்னது தானே, மொபைலில் இபில் டெலிவரி அக்கௌண்ட் நம்பர் டெலிவரி இமெயில் கொடுக்குறோம்ண்டு. ஸோ அப்படி கொடுத்து போய்க்கே உங்களோட இமெயிலுக்கு இதே போல் வெரிஃபிகேஷன் கோட் வரும். ஸோ 2 ஸ்டெப்லேயும் பண்ணலாம். 2ல் பண்ணாலும் இமெயிலுக்கு வெரிஃபிகேஷன் வரும். அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி ஆகணும். ஸோ இந்த ஸ்டெப் மூலம் இனி வரும் காலங்களில் உங்களுக்கு இந்த பில் கிடைக்காது. இந்த பில்லுக்கு பதிலாக இதுக்குரிய அமௌண்ட் எல்லாம் ஃபோனுக்கு வரும். சேம் டைம் உங்களோட மெயிலுக்கும் இது பில்லாக வரும். ஸோ உங்களோட கணக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். பில் வராட்டியும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போவும் போய் உங்களோட மெயிலில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் எப்படி இதை கிரியேட் பண்ணுற அப்படின்ட்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிசிட்டிலேயே நிறைய ஆப்ஸ் வந்து இருக்குது அவைலபிளாக. இந்த எலக்ட்ரிசிட்டி ஆப்பில் வந்து எப்படி நாங்கள் பே பண்ணுறது அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லேயே உங்கள் வரைக்கும் போய் பே பண்ணுறீங்க, பேங்க்கில் பே பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30 ரூபா 20 ரூபா அறவிடப்படும். இதுவே நீங்கள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்குரிய அவங்களோட ஆப்பில் போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கட்டணம் அறவிடப்படாது. உங்களுக்கு எப்படி அந்த எலக்ட்ரிசிட்டி ஆப்பில் போய் பே பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தனியாக வீடியோ போகிறேன். அதே போல் இதில் நிறைய ஆப்ஸ்கள் இருக்குது, பிரேக் டவுன் ஆனால் என்ன செய்கிறது அப்படின்லாம். ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாம் காட்டுறேன். இதில் எந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு நாலேஜ் வேணும், தெரிஞ்சு கொள்ளணும் விரும்புகிறீங்களோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதை பற்றி ஒரு காணொலியில் அடுத்ததாக சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை எல்லாத்தையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதோட பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய வீடியோஸில் பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்கும். நன்றி.